குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் சிந்தனை அமர்வு நடைபெற்று முடிந்திருக்கிறது. பல்வேறு ஆலோசனைகள், பல்வேறு தரப்பட்ட நிர்வாகிகள், முக்கியஸ்தர்கள், தலைவர்கள் என்று பலரும் கலந்து கொண்ட இந்த சிந்தனை அமர்வில் பல்வேறு ஆலோசனைகள் பெறப்பட்டுள்ளது. பல்வேறு கட்ட தேர்தல் வியூகங்கள் மற்றும் கட்சியின் அடிப்படை உருவாக்கங்கள் மற்றும் பல்வேறு திட்டங்கள், ஜிஎஸ்டி போன்ற பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு மக்கள் நல திட்டங்களாக அமல்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு இவைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கு ஆலோசிக்கப்பட்டது. அதை குறித்த பகிர்வு இன்றைக்கு அனைத்து தளத்திலும் பேசப்பட்டு சர்ச்சைகள், பல்வேறு விஷயங்கள், இந்த மக்கள் மத்தியில் எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான பதில்கள் என்று அவைகளுக்கான ஒரு சிந்தனை அமர்வாக இந்த செஷன் நடந்து முடிஞ்சிருக்கு. நாளைய தினம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பிறந்த தினம். இந்த நாட்டை 11 ஆண்டுகள் வழிநடத்தி, பாதுகாப்பாக வழிநடத்தி, இன்றைக்கு உலக நாடுகள் மத்தியில் பெரிய பெயரை இந்தியாவுக்கு வாங்கி தந்தது மட்டுமல்ல, பிற நாடுகளுக்கு வழிகாட்டியாகவும் விளங்குகிற பிரதமர் அவர்களின் பிறந்த நாள் அன்று அவரை வாழ்த்துவது மட்டுமல்ல, இன்றைக்கு நாட்டின் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு மற்றும் வேலைவாய்ப்பு அதிகரிப்பு என்று பல்வேறு விஷயங்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்கி இருக்கிறது. ஆகையால் ஆத்ம நிர்பர் திட்டம் என்றால் சுயமாக நாம் எவ்வாறு இயங்குவது, அமெரிக்கா போன்ற நாடுகள் நமக்கு கொடுத்த தொந்தரவுகள்னால் நாம் சுயமாக நம்முடைய சுதேசி திட்டங்களை எவ்வாறு ஊக்குவிப்பது என்பது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு அடித்தளமிட்ட பிரதமர் அவர்களின் பிறந்த நாளை நிச்சயமாக நாளை அனைத்து தளத்திலும் கொண்டாடவிருக்கிறோம். இன்றைக்கும் பல்வேறு விஷயங்கள் இதை குறித்த ஆத்ம நிர்பர் திட்டமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அதை குறித்த பல்வேறு விஷயங்கள் இன்றைக்கும் ஆலோசிக்கப்பட்டது.